வணக்கம் நண்பர்களே, நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள். ஆண்டவனே நினைச்சாலும் இனிமே ரஜினிகாந்த்ங்கிற ஒரு படைப்பை கடவுள் திரும்ப கொடுப்பாரா என்னன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவர் ஒரு அதிசய பிறவி அப்படின்னு தான் சொல்லணும். அவர் ஒரு பக்தனா இருக்கிறவங்களுக்கு தெரியும் ரஜினிகாந்தோட வைப்ரேஷன் என்ன, ரஜினிகாந்தோட பவர் என்ன, ரஜினிகாந்தோட மெராக்கள் என்ன, ரஜினிகாந்தோட சாதனைகள் என்ன, ரஜினிகாந்தோடைய அவர் நடந்தா சாதனை, நின்றா சாதனை, பேசினா சாதனை, அவர் பேர் ஒரு நியூஸ்ல வந்தாவே சாதனை. அந்த அளவுக்கு ஒரு தனி மனிதனா நீங்க ரஜினிகாந்தன் பாத்தீங்க அப்படின்னா அவர் மிகப்பெரிய ஒரு ஞானின்னு சொல்லலாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவர்கிட்ட அவ்வளோ விதமான சக்தி இருக்கு, பவர் இருக்கு. அந்த பவர் இருக்கிறதுனாலதான் அவர் இன்னைக்கும் தமிழ் சினிமால, இந்திய சினிமால தேடப்படும் ஒரு நபரா இருக்காரு, அறியப்படும் ஒரு நபரா இருக்காரு, புகழ் பெற்ற ஒரு நபரா இருக்காரு. அவருடைய அதிசயம் திரும்ப இந்த ஆண்டவன் நினைச்சாலும் அது நமக்கு கிடைக்குமா என்னன்னு தெரியல. அவரை பத்தி பேசுறதுக்கு ஒரு பெரிய அணுகரம் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தலைவரை பத்தி பேசணும் அப்படின்னா, தலைவனோட ரசிகனா இருக்கணும் அப்படின்னா, தலைவனை நேசிக்கிறவனா இருக்கணும் அப்படின்னா தலைவரை பத்தி நல்லாவே தெரியும். அவர் ஒரு ஆபத் பாந்தவன் அப்படின்னே சொல்லலாம். அவர் கடவுளோடைய பக்தன், கடவுளோட பிள்ளை அப்படின்னே சொல்லலாம். திரும்ப ஒரு மறுபிறவி அப்படின்னு ஒண்ணு இருந்து தலைவர் திரும்ப வருவாரா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு நிஜமா தெரியல. அப்படி ஒரு நிகழ்வு நடக்குமா என்னங்கிறது கற்பனையில கூட நான் பண்ணி பார்க்கல. ஏன்னா கடவுள் அவர் இன்னும் நிறைய சந்தோஷத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் ஹாப்பியா அவர் இருக்கணும். தமிழ் சினிமாவை புரட்டி புரட்டி போட்டவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஆள் தாங்க. தமிழ் சினிமாவை, இந்த இண்டஸ்ட்ரிய வேற லெவலுக்கு, உலக அளவுக்கு எடுத்துட்டு போன ஒரே மனிதர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ங்கிற பேர் இல்லாம எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் இயங்கினதே இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த பேருக்கு அவ்வளவு பெரிய ஒரு மேக்னட் பவர் இருக்கு. அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமா மட்டும் இல்லைங்க, ஹிந்தில போய் நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னா அச்சா 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 அப்படின்வாங்க. தெலுங்குல போய் பேசுனீங்கனாலும் சொல்லுவாங்க, தமிழ்ல போய் மலையாளம் பேசுனீங்கனாலும் எல்லா லாங்குவேஜ்லயும் அவரை தெரியாத ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியில யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் தமிழ் சினிமா, இந்தி சினிமா, மலையாள சினிமா, கன்னட சினிமா இதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய வல்லமை, ஆளுமை மிக்க மனிதரா இந்தியா பூரா புகழ்பெற்ற ஒரு மா மனிதர் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1000 கோடி 2000 கோடி செலவு பண்ணி 500 கோடி 100 கோடி செலவு பண்ணி மிகப்பெரிய விஷயத்த பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா தலைவர் அப்படியே அசால்ட்டா வெளியே ஒரே ஒரு பிரஸ் மீட்டை மட்டும் தள்ளினார்னா போதும், அத்தனை மீடியாவும் தலைவரோட இன்டர்வியூக்காக இன்டர்வியூ லைவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அவரை பீட் பண்றதுக்கு இனி ஒருத்தன் பிறக்கவே முடியாதுங்க. கடவுளோட அனுகிரகங்கள் அப்படி யாராவது ஒருத்தர் பிறந்து ரஜினிகாந்தோடைய ஹிஸ்டரி எல்லாத்தையும் புரட்டி போட்டு அவருடைய ரெக்கார்டு எல்லாத்தையும் உடைக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு நான் சொல்றேங்க, அப்படி ஒரு நிகழ்வு நடக்கவே நடக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ரெக்கார்டை கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காரு. இந்த ரெக்கார்டெல்லாம் யாராலையுமே உடைக்க முடியாதுங்க. வில்லனா நடிக்கணுமா நடிக்கிறேன், ஹீரோவா நடிக்கணுமா நடிக்கிறேன், காமெடியா நடிக்கணுமா நடிக்கிறேன், நெகட்டிவ் ரோல் பண்ணணுமா பண்ணுறேன், என்ன ரோல் எல்லா ரோலையும் பண்ணிட்டாருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா காமெடியா ஒரு படம் பண்ணணுங்க, பண்ணுவீங்களா? பண்றேங்க. நெகட்டிவா ஒரு படம் பண்ணணும், ரொம்ப கேவலமான நெகட்டிவ்ங்க, பண்ணுவீங்களா? பண்றேங்க. எல்லா விதமான ரோலையும் பண்ணியிருக்காரு. 6 to 60 வரைங்கிற ஒரு படத்தை பண்ணியிருக்காரு. ராகவேந்திரான்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய ஒரு ஹீரோ பாத்தீங்கன்னா ராகவேந்திரா மாதிரி ஒரு படத்தை பண்ணுவாரா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. வாய்ப்பே இல்லைங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பண்ண சரித்திர விஷயங்களை இதெல்லாம் அவர் பண்ணது எல்லாமே ரெக்கார்டுங்க. அந்த ரெக்கார்டை இனி ஒருத்தன் எவன் வந்தாலும் சரி, இனி எவன் நான் தமிழ் சினிமாவை மாத்தி போட்டுருவேன், திருப்பி போட்டுருவேன், நான் உச்சத்துக்கு கொண்டு போவேன் அப்படின்னு எவன் சொன்னாலும் சரி அது நடக்கவே நடக்காதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காரு தலைவர். வேணா தமிழ் சினிமால நீங்க மறுபடியும் வேற யாராவது ஒருத்தர் உச்சத்துக்கு வரத்துக்கு முயற்சி பண்ணலாம். ஆனா தலைவர் தமிழ் சினிமா நடிக்கிற வரைக்கும் தலைவர் தான் நம்பர் 1 அப்படிங்கிற அந்த இடம் பாத்தீங்கன்னா என்னைக்குமே தலைவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடங்க. அந்த இடத்த வேற யாராலையும் பக்கத்துல கூட நெருங்க முடியாது. அந்த அளவுக்கு ரெக்கார்டை பண்ணி வச்சிருக்கிறாரு.
அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இத பத்தி தான் பேசணும், இத பத்தி தான் பேசக்கூடாது, இத பத்தி தான் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அவரு வந்து வந்தாலே போதுங்க நியூஸ். அவர் வந்து ஒரு விஷயத்த பேசினாலே போதும், அது வந்து பப்ளிசிட்டி ஆயிரும். அவரு எந்த ஒரு தமிழ் சினிமாவா இருந்தாலும் சரி, படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கூப்பிட்டு பாராட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரசிகன்னே முதல்ல சொல்லலாம். முதல்ல ஒரு ரசிகன், அப்புறம் தான் வந்து அவர் வந்து ரசிகனா இருக்கிறதுனால தான் அந்த படம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு டைரக்டரை கூப்பிட்டோ ஒரு ஹீரோவை கூப்பிட்டோ படம் நல்லா பண்ணியிருக்கீங்க, சூப்பரா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டக்கூடிய தன்மை இருக்கிற ரசிகனா இருக்கிறவனால தான் ஒரு ரசிகனுக்கு ஏத்த படத்தை வந்து திருப்பி கொடுக்க முடியும். அப்படிங்கறத வந்து அழகா புரிஞ்சு வச்சுக்கிட்டு தமிழ் சினிமால தமிழ் ரசிகர்களுடைய பல்ஸ் என்ன, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கு, அவங்களுக்கு எந்த மாதிரி படங்கள்லாம் கொடுத்தா பிடிக்கும், எந்த மாதிரி கேரக்டர்ல நடிச்சா பிடிக்கும், எந்த மாதிரி வசனங்கள் பேசினா பிடிக்கும், என்ன மாதிரி நடை உடை பாவனை, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கரைச்சி குடிச்சு அப்படி மைண்ட்ல வச்சிருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு கூலியில வந்து பாத்தீங்க அப்படின்னா லோகேஷ் வந்து இல்ல சார் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, கொஞ்சம் ரிஸ்கான ஃபைட் எல்லாம் வேணாம் சார். இல்ல லோகேஷ், நம்ம ரசிகர்களுக்காக நம்ம வந்து எவ்வளவு தூரம் வேணா இறங்கி செய்யலாம், அந்த விஷயத்த வந்து நான் தொடர்ந்து ரசிகர்களுக்காக செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். ரசிகர்கள் சந்தோஷப்படணும் அப்படின்னா நான் எந்த அளவுக்கு வேணா ரிஸ்க் எடுக்க தயாரு. டைம் எடுத்து நம்ம பண்ணலாம், நல்லா பண்ணலாம். உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க, நான் ரிஸ்க் எடுத்து பண்றதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா ஷூட்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த அளவுக்கு தீவிரமா இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதை பார்த்து லோகேஷ் அசந்து போயிட்டாராம். இந்த வயசுல 74வது பிறந்த நாள் கொண்டாட போறாரு அடுத்த மாசம். அவருக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்கள், முதல்ல அட்வான்ஸ் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 74 வயசுல இவ்வளவு பெரிய ஹிட்ட கொடுத்துட்டு இன்னமும் வந்து தான் ஒரு மிஷின் மாதிரி இயங்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு நபர் வந்து இனி வந்து தமிழ் சினிமால வர முடியுமா? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா வர முடியாது. அவரெல்லாம் வந்து நம்ம கடவுளுக்கு ஈக்குவலா வச்சு கொண்டாட வேண்டிய ஒரு மிகப்பெரிய மகான் அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய பிறந்த நாளுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது தளபதி வந்து 33 வருடங்கள் ஆகுது. அந்த 33 வருடங்கள் வந்து தளபதிங்கிற ஒரு படத்தை பார்த்துதான் ரஜினி ரசிகர்கள் ரஜினிக்கு ரசிகனாக மாறினேன் என்று நான் பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன். தலைவருடைய போட்டோ அப்படி திரும்பி நிக்கிற போட்டோவை வந்து எல்லா ஹோட்டல்லையும் வந்து வச்சிருப்பாங்க. அதை நான் பார்த்துக்கிட்டே போவேன். என்னுடைய 33 வருடங்களுக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா தலைவருடைய அந்த ஒரு ஸ்டில்லு தான், அந்த பிரவுன் கலர் ஷர்ட்ல தலைவர் அப்படி திரும்பிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் இருக்கும். அந்த ஸ்டில்ல பார்த்து ரசிச்சு, அந்த படத்தை பார்த்து ரசிச்சு ரஜினிகாந்த் ரசிகனா மாறி பக்தனா மாறி ரஜினிகாந்த் வந்து என்ன பண்ணாலும் சரி ரஜினிகாந்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு ஆன்மீக பக்தன். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் ரசிகனா இருக்கிறதுக்கு பெருமைப்படுறேன். ரசிகனா இருக்க எல்லாருமே கண்டிப்பா